இதான். இதை வச்சு தான் நீங்கள் டிரைவ் பண்ணீங்க. எப்படி பிஸ்னஸ் டிரைவ் பண்ணுறீங்க, எப்படி ஸ்ட்ரக்சர் டிரைவ் பண்ணுறீங்க, அதை வச்சு தான் எஃபிஷியண்ட்டாக எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்க ஏஆர்பி சிஸ்டத்தில் அப்படின்றது இதை வச்சு தான். நெக்ஸ்ட்டு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் பிஸ்னஸ் குரூப் ரெண்டுமே ஒன்று தான். என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா, என்டர்பிரைஸ்னா முதல்ல என்னன்னா, என்டர்பிரைஸ்னா என்னன்னா ரெப்ரசன்ட் என்டையர் ஆர்கனைசேஷன், இல்லாட்டி உங்களுக்கு கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஆர்கனைசேஷன் ஆர் கார்பரேஷன் ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து டாப் மோஸ்ட் ஹையரார்கின்னு சொல்லுவாங்க. என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் தான் டாப் மோஸ்ட் ஹையரார்கி. என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் தான் டாப் மோஸ்ட் ஹையரார்கி. அதே மாதிரி என்டையர் ஆர்கனைசேஷன் ஆர் கார்பரேஷன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதை எப்படி சொல்லலாம்னா அம்பர்லா என்டிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நான் ஏன் அம்பர்லா என்டிட்டி அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு அம்பர்லா எடுத்துட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு வித்தின் உள்ள அடைய லைன்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இதுல ஒரு அம்பர்லா கீழே என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லீகல் என்டிட்டிஸ் வரும், பிரைமரி லெஜர் வரும், இந்த இதெல்லாம் வரும். இதுதான் அம்பர்லான்னு சொல்றேன். இந்த ஒரு அம்பர்லா கீழே இதெல்லாம் வர்றதுனால இது ஒரு அம்பர்லா அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதுதான் டாப் மோஸ்ட் ஹையரார்கி லெவல். நெக்ஸ்ட் உங்களுக்கு பிரைமரி லெஜர். பிரைமரி லெஜர்னா என்னன்னா, இந்த இதுல தான் நம்ம த பிளேஸ் வேர் வி ஸ்டோர் மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ். பிரைமரி லெஜர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ். பிரைமரி லெஜர்ல தான் நம்ம ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி ஆல் அக்கௌண்டிங் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அக்கௌண்டிங் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் எல்லா இதுலேயும் சப்லெஜர்ஸ்ல நடக்கிற எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதான் ஆல் அக்கௌண்டிங் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். இதில் தான் மெயின்டைன் பண்ணுவோம் ரெக்கார்ட்ஸும் அக்கௌண்டிங் காம்பினேஷன்ஸ். இதோட ஆக்டிவிட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி லெஜரோட ஆக்டிவிட்டிஸு ரெக்கார்ட் பண்ணுறது, மெயின்டைனு, கண்ட்ரோல் பண்ணுவோம், ரிப்போர்ட் பண்ணுவோம், என்டர் பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறது, மேனேஜ், கரெக்ட் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம், கன்வெர்ட் பண்ணுறது. இதுதான் பிரைமரி லெஜரோட ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் லீகல் என்டிட்டி. லீகல் என்டிட்டினா என்னன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? லீகலா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்துக்கணும். லீகல் அத்தாரிட்டி. இப்போ கம்பெனி படிப்போர் சென்னையில தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு லீகலா ரிஜிஸ்டர் பண்ணி லீகல் அத்தாரிட்டிலாம் எல்லாமே வாங்கியிருந்திருப்பாங்க. அதான் லீகல் என்டிட்டின்னு சொல்றது. லீகலா ரிஜிஸ்டர் பண்றதுதான் லீகல் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிசினஸ் யூனிட். பிசினஸ் யூனிட்னா சப்லெஜர்ல நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் கண்ட்ரோல் பண்றது இங்கதான். இப்போ ஏபி, ஏஆர் இதெல்லாம் சப்லெஜர்ஸ் பார்த்தீங்கன்னா பிசினஸ் டிரான்சாக்ஷன் நம்ம கான் டூ டிரான்சாக்ஷன்ஸ். பிசினஸ் யூனிட் இருந்தால் தான் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அந்த இதெல்லாம் ட்ராக் பண்ணுறது எல்லாமே பியூ அங்கே வந்துடும். உங்களுக்கு இங்கே ரிசீவ் பண்ணுறது, செல் பண்ணுறது எல்லாமே பியூவில் தான் நடக்கும். இப்போ நம்ம வந்து என்னென்ன செல் பண்ணியிருக்கோம், என்னென்ன ரிசீவ் பண்ணியிருக்கோம் வந்து பிசினஸ் யூனிட் மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பியூ பியூ வச்சுக்கலாம். இப்ப சென்னையில பியூல உங்களுக்கு
சென்னை பியூவில் கூட்ஸ் ரிசீவ் பண்ணுறோம். அதே மாதிரி பே பண்ணுறது இந்த சென்னை பியூவில் இருந்து பே பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வேறு பியூ கூட சூஸ் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன்ஸும் இதில் தான் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி கூட்ஸ் ரிசீவ் பண்ணுறது, செல் பண்ணுறது ரெண்டுமே இங்கே பியூ இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லாட்டி நீங்கள் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சப் இன்வென்ட்ரி வரும். இதில் இன்வென்ட்ரிக்கு முன்னாடி ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷன் ஒன்று வரும். அது வந்து ஹிடன். ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபிசிக்கல்னு சொல்லுவாங்க. ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷன் தான். அதில் ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷனில் என்ன இருக்குன்னா ஐட்டம் இதில் தான் ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷனில் தான் நம்ம லிஸ்ட் அண்ட் டிஸ்கிரைப் த ஐட்டம், நம்ம என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு லிஸ்ட் பண்ணுவோம், அதே மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுவோம். டிஸ்கிரைப் த ஐட்டம்ஸ். ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷன்றது உங்களுக்கு ஃபிசிக்கல். இதில் தான் நீங்கள் லைக் வேர் ஹவுஸ் மாதிரி இன்வென்ட்ரி மாதிரி போயிட்டு நீங்கள் ப்ராடக்டை கூட்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷனில். இன்வென்ட்ரின்றது ஃபிசிக்கல்னா விர்ச்சுவல். விர்ச்சுவல் மீன்ஸ் இப்போ நீங்கள் இந்த சிஸ்டத்தில் இந்த குவான்டிட்டி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த இன்வென்ட்ரியில் குவான்டிட்டி 100 இருக்குது, அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அந்த குவான்டிட்டி சிஸ்டத்தில் பார்க்குறது தான் இன்வென்ட்ரின்றது. ஐட்டம் மாஸ்டர் ஆர்கனைசேஷன் ஃபிசிக்கல். இந்த இடத்துல தான் இதை தான் சப் இன்வென்ட்ரின்னு சொல்லுவோம். சப் இன்வென்ட்ரியில் நீங்கள் போயிட்டு கூட்ஸ் நேராகவே பார்த்துக்கலாம். ஆனால் இன்வென்ட்ரியில் நீங்கள் கூட்ஸ் பார்க்க முடியாது, விர்ச்சுவலாக தான் இருக்கும். அதான் இன்வென்ட்ரி, சப் இன்வென்ட்ரி. ஸ்டாக் லொகேட்டர் அப்படின்னா உங்களுக்கு இன்வென்ட்ரிக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்குது. இன்வென்ட்ரியில் தான் உங்களுக்கு த பிளேஸ் வேர் விர்ச்சுவல் டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டி. அதான் சொன்னேன்ல, விர்ச்சுவல் டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டி மட்டும்தான் பார்க்க முடியும் இங்கே இன்வென்ட்ரியில். சப் இன்வென்ட்ரியில் தான் ஃபிசிக்கலாக நீங்கள் குட்ஸ் மூவ் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் சப் இன்வென்ட்ரிஸில். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டாக் லொகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் லொகேட்டர்னா என்னன்னா நீங்கள் எக்ஸாக்டாக அந்த ஐட்டம் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறது. இந்த இன்வென்ட்ரிக்குள்ள சப் இன்வென்ட்ரியில் இந்த ரோ ரேக் பின்னு சொல்லுவோம். ஸ்டாக் லொகேட்டர் ரோ ரேக் பின். இந்த ரோல இந்த ரேக்ல இந்த பின்ல இருக்கு எக்ஸாக்டா சொல்றது தான் ஸ்டாக் லொகேட்டர். இதுதான் ஆரக்கிள் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்றது. நெக்ஸ்ட் என்டர்பிரைஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ படி பவர் எடுக்கிறோம்னா இதுதான் என்டர்பிரைஸ் நேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது கீழே படி பவர் கீழே என்னென்ன பிஸ்னஸ் இருக்கு அப்படின்றது தான் லைன் ஆஃப் பிஸ்னஸ்னு ஒரு எல்ஓபின்னு சொல்லுவோம். கன்சல்டன்சி, கன்சல்டிங் ஒன்று. நெக்ஸ்ட் ஐடி சர்வீஸ் இருக்குன்னா ஐடி சர்வீஸ். இது மாதிரி டிஃப்ரெண்ட் எல்ஓபிஸ் வரும். படி பவர்ன்றது தான் என்டர்பிரைஸ் நேம். கன்சல்டிங், ஐடி சர்வீஸ்ன்றது லீகல் என்டிட்டிஸ் தான் லைன் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லிடுவோம். ஏன்னா கன்சல்டிங்க்கு தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருப்பாங்க, லீகல் என்டிட்டிக்கு தனியாக லீகல் அத்தாரிட்டிஸ் வாங்கியிருப்பாங்க. ரெண்டுக்குமே தனித்தனி அத்தாரிட்டிஸ் இருக்கும் லீகலாக ரிஜிஸ்டர் பண்ணி. அதனால தான் லீகல் என்டிட்டிஸ் இங்கே வந்துடும். என்டர்பிரைஸ் கீழே உங்களுக்கு கன்சல்டிங் வந்துடும், ஐடி சர்வீஸ் வந்துடும். பிரைமரி லெஜர் இப்போ கம்பெனி இந்தியாவில் இருக்கனால இந்தியா பிஎல்னு ஒன்று கிரியேட் பண்ணிடுவீங்க. பிரைமரி லெஜர் இந்தியா பிரைமரி லெஜர். அதுக்கு கீழே 2 லீகல் என்டிட்டிஸ் அட்டாச் ஆயிரும். எப்போதுமே பிரைமரி லெஜருக்கு கீழே மல்டிபிள் லீகல் என்டிட்டி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் லீகல் என்டிட்டிஸ்க்கு ஒரு லீகல் என்டிட்டிக்கு ஒரு பிரைமரி லெஜர் தான் அட்டாச் பண்ண முடியும். இந்த கன்சல்டிங்க்கு இந்தியா பிரைமரி லெஜர் அட்டாச் பண்ணீங்கன்னா வேற பிரைமரி லெஜர் அட்டாச் பண்ண முடியாது. ஆனால் இந்த இந்தியா பிரைமரி லெஜர் கீழே நீங்கள் எத்தனை லீகல் என்டிட்டிஸ் வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம். கன்சல்டிங், ஐடி சர்வீசஸ் இது மாதிரி இருக்கு. ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரிக்கு ஒரு பிஎல் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இன்னொரு பிஎல் வந்ததுன்னா அது செகண்டரி லெஜர்னு வந்துடும். கோர்சிஸ் எதுவும் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா செகண்டரி லெஜர் கிரியேட் பண்ணிடுவோம். லீகல் என்டிட்டிஸ் தான் கன்சல்டிங், எல்இ, ஐடி சர்வீஸ்னு இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் யூனிட்.
கன்சல்டிங்க்கு பிஸ்னஸ் யூனிட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் தனியாக. அதே மாதிரி ஐடி சர்வீசஸ்க்குன்னு தனியாக ஒரு பியூ கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் இந்த பியூ வச்சு இப்போ கன்சல்டிங்க்குன்னு ஒரு பியூ கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்வென்ட்ரி இதே தான். இன்வென்ட்ரி தனியாக கூட நீங்கள் வச்சிருக்கலாம். இன்வென்ட்ரி, சப் இன்வென்ட்ரி, ஸ்டாக் லொக்கேட்டர், இதெல்லாம் ஸ்டாக் லொக்கேட்டரான்ட்டு இதுக்குள்ளேயே வந்துடும். அதனால இன்வென்ட்ரி, சப் இன்வென்ட்ரி பார்த்தா போதும். இன்வென்ட்ரி, சப் இன்வென்ட்ரி இருக்குன்னா நீங்கள் எங்கள் பியூவோட அட்டாச் பண்ணிடலாம். அதே மாதிரி கன்சல்டிங்க்கும் ஐடி சர்வீஸ்க்கும் ஒரே பியூ தான் மெயின்டைன் பண்ணுறீங்க, ஒரே இன்வென்ட்ரி தான் மெயின்டைன் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் ஒரே பியூ வச்சு நீங்கள் ஒரே பியூவை இந்த பிரைமரி லெஜரோட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சல்டிங், ஐடி சர்வீஸ் ரெண்டுக்கும் இது பண்ணிக்கலாம். இதுதான் என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட்ஸ். கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட்ஸுங்கிறது மேண்டட்ரியாக நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அதான் மேண்டட்ரி இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட்னா என்னன்னா Key flex field other name is chart of accounts, right? கரெக்ட். மேண்டட்ரியாக கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்றது. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்ட்ரக்சர்னா சிஓஏ ஸ்ட்ரக்சர் தான். ஸ்ட்ரக்சரு, செக்மெண்ட்ஸு, செக்மெண்ட் வேல்யூ செட்டு, ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் குவாலிஃபையர், செக்மெண்ட் குவாலிஃபையர், இதெல்லாம் நம்ம என்டர் பண்ணுறது தான் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. இது எப்படி இருக்குன்னா லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஒரு அக்கௌண்டிங் கோட் காம்பினேஷன்ஸில் வந்துடும். 000 கம்பெனி அக்கௌண்ட், டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட், காஸ்ட் சென்டர், ஃபியூச்சரு, ப்ராடக்ட்ஸ், அது மாதிரி லாஸ்ட்டாக வரும் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம். இதுதான் சிஓஏ ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு பேசிக் அக்கௌண்டிங் ரூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் தானே ரெண்டு பேர்த்துக்கும்? தெரியும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர் சிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேலண்டர், கரன்சி, ஷார்ட் ஆஃப் அக்கௌண்ட், அக்கௌண்டிங் கன்வென்ஷன், இதுதான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிட்டு பிரைமரி லெட்ஜரோட அட்டாச் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ். நீங்கள் இப்போ ஜிஎல்ல என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேலண்டர் வரும், கேலண்டர் சிஓஏ வரும், கரன்சி வந்துடும், அக்கௌண்டிங் கன்வென்ஷன் தான் உங்களுக்கு நரேஷன், எதுக்காக இந்த சேனல் என்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதுறது தான் நரேஷன். நெக்ஸ்ட் இது ஓவர்வியூ. அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ங்கிறது நரேஷன் யூஸ் பண்ணுவோம் ஆரோக்குள்ள. ஓகே ஓகே. அது 4C ன்னு சொல்லுவாங்கல்ல. 4C. நெக்ஸ்ட் டிஎஃப்எஃப். டிஎஃப்னா டிஸ்கிரிப்டிவ் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். டிஸ்கிரிப்டிவ் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. இதில் எதுக்குன்னா இது வந்து ஆப்ஷனல். இந்த இப்போ நமக்கு ஏதோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டிஎஃப்எஃப் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா காலம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜேர்னல் பேஜ்லேயே உங்களுக்கு ஜேர்னலில் இன்வாய்ஸில் உங்களுக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ சம் செட்டப்ஸ்லாம் பண்ணுவீங்க. காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் பேபிள் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ஸு, இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ். அதில் எதுவும் நீங்களாக கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஎஃப்எஃப் யூஸ் பண்ணி, இப்போ அட்ரஸ் ஃபீல்டு இல்லை அப்படின்னா அட்ரஸ் ஃபீல்டு வேணும் அப்படிங்கிறப்போ டிஎஃப்எஃப் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பேஜில் அட்ரஸ் ஃபீல்டு நீங்கள் கொண்டு வந்துடலாம். அதுக்கு தான் டிஸ்கிரிப்டிவ் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு யூஸ் பண்ணுறது. ஆப்ஷனல் தான், இது இருக்கும் ஆரக்கிளில் சீடரா. இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்இஎம். எஸ்இஎம் ஓவர்வியூ. எஸ்இஎம்ல பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும், பர்ச்சேசிங்கு, சோர்சிங் சொல்லுவோம். ப்ரொக்யூர்மெண்ட் தான் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறது, நம்மகிட்ட இல்லாத சப்ளையர்கிட்ட ப்ரொக்யூர் பண்ணுறது. பர்ச்சேசிங்கும் அதான். சோர்சிங்னா சப்ளையர் நம்ம சூஸ் பண்ணுறது, ரைட், சூஸ் கரெக்ட் சப்ளையர் அப்படி வச்சுக்கலாம். பெஸ்ட்டு சப்ளையர் நம்ம சூஸ் பண்ணுறது சோர்சிங்கில் வரும். எஸ்டிஎம் ஃபுல் ஃபார்ம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அது கீழே P2P சைக்கிளில் தான் ப்ரொக்யூர்மெண்ட், பர்ச்சேசிங், சோர்சிங்கில் வரும். அப்புறம் இன்வென்ட்ரி, பிளானிங்கு, வேர்ஹவுஸ்லாம் இதில் வந்துடும். இஏஎம்னா உங்களுக்கு ஒரு 8 மினிட்.
ஹலோ, சொல்லுங்க. ஆ ஒன்றும் பிரச்சனை கிளியராக சார் இருக்கு. ஹலோ, ஹலோ. ஓகே. சாரி, ஒரு கால். எஸ்எம்ல சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல ப்ரொக்யூர்மெண்ட், பர்ச்சேசிங், சோர்சிங். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி, பிளானிங், வேர்ஹவுஸ், இஏஎம் சொல்லுவோம். இஏஎம்னா உங்களுக்கு என்டர்பிரைஸ் என்டர்பிரைஸ் அசட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அசட் மேனேஜ்மெண்ட். இஏஎம்லாம் இன்வென்ட்ரியில வந்துடும். இன்வென்ட்ரி, பிளானிங். வேர்ஹவுஸ்னா அதுவும் உங்களுக்கு ஸ்டோர் பண்ற இடம் தான் வேர்ஹவுஸ்னு சொல்றது. நெக்ஸ்ட் இன்வென்ட்ரிக்கு வேர்ஹவுஸ்க்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இன்வென்ட்ரினா உங்களுக்கு சொன்னல ரிச்சுவல் அது மாதிரின்னு, இந்த வேர்ஹவுஸ் தான் உங்களுக்கு பிசிக்கலா இருக்கும். அதே மாதிரி நீங்க இந்த டிராப் ஷிப்மெண்ட் இதெல்லாம் பண்றதெல்லாம் வேர்ஹவுஸ்ல தான் நீங்க பண்ண முடியும். வேர்ஹவுஸ்ல தான் நீங்க நீங்க ட்ராக் பண்ணலாம். அசட்ஸ் ட்ராக் பண்றது அதான் இஏஎம்ல வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேர்ஹவுஸ்ல என்ன மேஜர் அண்ட் மைனர் டிஃபரெண்ட்னா, இன்வென்ட்ரிக்கு வேர்ஹவுஸ்க்கும் இன்வென்ட்ரியில ட்ராக் பண்ண முடியாது. இதே நீங்க வேர்ஹவுஸ்ல நீங்க ட்ராக் பண்ணலாம். அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும். என்னன்னா ஆர்எஃப்ஐடி டேக்ஸ் அது மாதிரி. இப்போ ஒரு குட்ஸ் உள்ள ஐட்டம் உள்ள வருது, வெளியே போகுதுன்னா உங்களுக்கு என்ட்ரி போட்டு தான் உள்ள கொண்டு வர முடியும் வேர்ஹவுஸ்ல. அதே மாதிரி வெளியே போகணும்னா என்ட்ரி போட்டு தான் வெளியே போகும். இதே இன்வென்ட்ரிஸ்ல கண்ட்ரோல்ஸ் இருக்காது. மெயின் டிஃபரன்ஸ் வந்து கண்ட்ரோல்ஸ் தான். வேர்ஹவுஸ்ல கண்ட்ரோல்ஸ் நிறைய இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதுல கண்ட்ரோல்ஸ் இருக்காது. இஏஎம்லாம் இதுல தான் வரும். என்டர்பிரைஸ் அசட் மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் இன்வென்ட்ரியில. நெக்ஸ்ட் இந்த இது வந்து O2Cன்னு சொல்லுவோம். ஆர்டர் டு கேஷ். ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரைஸிங்கு, ஷிப்பிங்கு, ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றதெல்லாம் இதுல தான் O2Cல வரும். ஆர்டர் டு கேஷ். இது எஸ்எம் ஓவர்வியூஸ். அப்புறம் ஃபினான்ஸ்ல உங்களுக்கு இந்த 5 மாடல்ஸ்: அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அக்கௌண்ட்ஸ் ரிசேபிள், கேஷ் மேனேஜ்மெண்ட், ஃபிக்ஸ்டு அசட்ஸ், ஜென்ரல் லெஜர். இதெல்லாம் ஃபினான்ஸ் மாடல்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் இதான் பேசிக்ஸ். பேசிக்ஸ். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல பார்க்கலாம். இதுல இதுவரை உங்களுக்கு யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? இதுவரை எதுவும்? இதெல்லாம் பேசிக் திங்ஸ் தான். ஆ எல்லாமே பேசிக் திங்ஸ். ஹலோ. சார் ஸ்க்ரீன் கட் ஆயிடுச்சு சார். இதெல்லாம் பேசிக்ஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ்ல போறேன். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? லாஸ்ட் ஒன்று இருக்குல்ல சார், இந்த ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குல்ல, பிடிபி. ம் ம் ப்ரொக்யூர்மெண்ட்னா வந்து பே பண்ணுறதுன்னு ஐடியா மீனிங்கு. இல்ல ப்ரொக்யூர்மெண்ட்னா இப்போ என்னன்னா, இப்போ நீங்க இன்வென்ட்ரியில செக் பண்றப்போ குட்ஸ் இப்போ உங்ககிட்ட இல்ல, ஓகேயா? சரி. இப்போ கஸ்டமர் உங்ககிட்ட 500 குவான்டிட்டிஸ் கேட்குறாங்க. 500 குவான்டிட்டிஸ் கேட்கும்போது இன்வென்ட்ரியில நீங்க செக் பண்ணும்போது 200 இருக்கு. ஆனா நீங்க அந்த 200யுமே நீங்க அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா? கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க அந்த 200ல யாருக்காவது கமிட் பண்ணிருப்பீங்க, வேற கஸ்டமருக்கு 50 கொடுக்கணும், நீ டேட்டுக்கு 50 அவங்களுக்கு கொடுக்கணும், மீதி 150 தான் இருக்கும். அப்படிங்கும் போது அந்த 150 நீங்க கஸ்டமருக்கு கொடுக்க மாட்டீங்க. 350 தேவைப்படும். அப்ப 350 தேவைப்படுறப்போ நீங்க நீங்க ப்ரொக்யூர் பண்றீங்க. சப்ளையர்ட்ட இருந்து நீங்க வாங்கி தானே கொடுக்கணும். அதான் ப்ரொக்யூர்மெண்ட் அந்த இதுல வரும். அதுக்கு நீங்க இதுவே நீங்க இன்டர்னலா நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இப்போ இன்டர்னலா டீமுக்குள்ளேயே பர்ச்சேஸ் ரெக்வஸ்டேஷன் ஒன்று ரைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிஸ்டம் ஒன்று 2 பேர் நியூ எம்ப்ளாயிஸ் உங்க டீம்ல ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு சிஸ்டம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த சிஸ்டம்க்கு நீங்க இன்டர்னலா
உங்க பர்ச்சேஸ் மேனேஜருக்கு வந்து பிஆர் ரைஸ் பண்ணுவீங்க, பர்ச்சேஸ் ரெக்வசிஷன். அது வந்து இன்வென்ட்ரியில இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த சிஸ்டம் கொடுத்துருவாங்க. இன்வென்ட்ரியில இல்லை அப்படின்னா பர்ச்சேசிங்க்கு பண்ணுவாங்க. ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் வந்து உங்களோட பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் அப்ரூவ் பண்ணிட்டு பிஓவையும் அப்ரூவ் பண்ணி அப்புறம் சோர்சிங்க்கு போவோம். சோர்சிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா பெஸ்ட் சப்ளையரை ஃபைன் பண்ணி ப்ரொக்யூர்மெண்ட் டீமுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் மேனேஜர் வந்துட்டு பிஓ வந்து ஃபைன் பண்ண சப்ளையருக்கு பிஓ அனுப்புவீங்க. இப்படிதான் அந்த ப்ராசஸ் நடக்கும் எஸ்சிஎம்ல. இன்டர்னலாக இன்வென்ட்ரியில் இல்லாத பட்சத்தில் தான் நம்ம வந்து பர்ச்சேசிங் ஆர்டர் போடுவோம். இன்டர்னல் ரெக்வசிஷன் மேக்ஸிமம் இப்போ டீமுக்குள்ளேயே இருக்கும்போது பிஓ வராது. ஓகே ஓகே ஓகே. ரமணா ப்ரோ, இன்ஸ்டன்ஸ் எனக்கு ஷேர் பண்றீங்களா? இன்ஸ்டன்ஸ் எந்த ஒர்க் ஆகல. ஓகே ப்ரோ, இந்தா ஷேர் பண்றேன் ப்ரோ. ஷேர் பண்ணிட்டேன். டாபிக் எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு சார்? இப்போ பேசிக்ஸ் மட்டும் எடுத்திருக்கு சார். இஆர்பினா என்ன, என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன, நெக்ஸ்ட் அடுத்த நேவிகேஷன் இப்போ பேசிக்ஸ் முடிச்சிட்டேன் சார். இப்போ கிளவுட்ல நேவிகேஷன் சொல்றேன் சார். சோ இது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த லிங்க் வரணுமா? இன்னொரு லிங்க் போட்டிருக்காரு, அதான் கேக்குது. இல்ல இது லாக் அவுட் பண்ணிட்டு புது லிங்க் வரணுமான்னு கேக்குது. இல்ல சார், இது கிளவுட் இன்ஸ்டன்ஸ் லிங்க் போட்டிருக்காரு சார் ரமணா குரூப்ல. அப்படியே சரி சரி. எஸ் சார். பாஸ் அவர் எங்க